நீங்க இதை நோட்டீஸ் பண்ணீங்களா? அதே கண்ட்ரி, அதே ஸ்டேடியம், அதே ஸ்போர்ட். ஒன்னு பார்க்க சூப்பர் கிளீனா இருக்கு, இன்னொன்னு பார்க்கவே முடியல. ஒன்னு ஐசிசி T20 வேர்ல்ட் கப்போட ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்தியால நடக்கிற பைலேட்டரல் சீரிஸோட ஸ்டாண்டர்ட். ஐசிசியோட பிராட்காஸ்டிங் அண்ட் ஓவரால் கிரவுண்ட் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவோட பைலேட்டரல் சீரிஸை விட பெட்டரா இருக்கு. ஈவன் தோ ரெண்டுமே வந்து இந்தியால ஹோஸ்ட் பண்ணாலுமே, ஆனா ரெண்டுமே இந்தியால ஹோஸ்ட் பண்ணாலுமே எப்படி இந்த டிஃபரன்ஸ் இன் குவாலிட்டி வருது? ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். சோ அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கிரிக்கெட்ல பிக் 3 கண்ட்ரீஸ்னா அது இந்தியா, இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா. ஏன்னா இவங்க கிட்ட தான் நிறைய காசு இருக்கு. அதுலயும் ரிச்சஸ்ட் கிரிக்கெட் போர்ட்னா அது இந்தியன் கிரிக்கெட் தான், அதாவது பிசிசிஐ தான். ஆனா இந்தியாவில் நடக்கிற பைலேட்டரல் சீரீஸ்லாம் இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியாவில் நடக்கிற பைலேட்டரல் சீரீஸை விட பிராட்காஸ்ட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இதுக்கு நிறைய பேர் சொல்ற ரீசன் என்னன்னா, இந்தியால AQI அதிகமா இருக்கு, அதாவது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அதிகமா இருக்கு, அதாவது இந்தியால பாத்தீங்கன்னா பொல்யூஷன் அதிகமா இருக்கு, அதனாலதான் பிராட்காஸ்ட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது நிறைய சோசியல் மீடியாஸ்ல நிறைய கமெண்ட் செக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னாலே தெரியும், நிறைய பேர் வந்து AQI தான் வந்து குறை சொல்லியிருப்பாங்க. ஆனா அதனாலதான் பிராட்காஸ்ட் குவாலிட்டி கம்மியா இருக்கான்னு அதான் இல்ல, மேபி ஓரளவுக்கு அஃபெக்ட் பண்ணலாம், ஆனா அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது. சோ இதுக்கான ரீசன் நான் இப்ப சொல்றேன் பாருங்க. சோ இப்ப நடக்கிற T20 வேர்ல்ட் கப் 2026ல நடக்கிற T20 வேர்ல்ட் கப் பாத்தீங்கன்னா இந்தியாலையும் ஸ்ரீலங்காலையும் கோ ஹோஸ்ட் பண்றாங்க. அதுல முக்கியமா இந்தியால நடக்கிற மேட்சஸோட பிராட்காஸ்ட் குவாலிட்டி வந்து நல்லா கிறிஸ்டல் கிளீனா சேச்சுரேட்டடா இருக்கு. இப்ப மட்டும் இந்தியால பொல்யூஷன் கம்மி ஆயிடுச்சா இல்லையே. அண்ட் இது இப்ப நடக்கிற T20 வேர்ல்ட் கப்ல மட்டும் இல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது 2016லயும் வந்து T20 வேர்ல்ட் கப் இந்தியால தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. அண்ட் அதோட பிராட்காஸ்ட் குவாலிட்டியும் இப்ப நடக்கிற பைலேட்டரல் சீரிஸை விட பெட்டரா தான் இருக்கு. சோ இந்த லட்சணத்துல தான் வந்து பிசிசிஐயோட பிராட்காஸ்ட் குவாலிட்டி இருக்கு. பட் ஏன் இந்த டிஃபரன்ஸ் இன் பிராட்காஸ்ட் குவாலிட்டி? அது ஏன்னா வேர்ல்ட் கப்ஸ்க்கு வந்து ஐசிசி வந்து அதிகமான பட்ஜெட் வந்து ஒதுக்குவாங்க, ஆனா பிசிசிஐ பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான பட்ஜெட் தான் ஒதுக்குவாங்க பைலேட்டரல் சீரிஸ்க்கு. சோ அதனால ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்க்கு ஹை குவாலிட்டியான கேமராஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் பிசிசியோட பைலேட்டரல் சீரிஸ்க்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோ குவாலிட்டியான கேமராஸ் தான் யூஸ் பண்றாங்க. சோ அதனாலதான் இந்த டிஃபரன்ஸ் இன் பிராட்காஸ்ட் குவாலிட்டி வருது. என்னதான் நம்ம பிசிசிஐ வந்து ரிச்சஸ்ட் கிரிக்கெட் போர்டு அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் லோ குவாலிட்டியான கேமராஸ் தான் யூஸ் பண்றாங்க பைலேட்டரல் சீரிஸ்க்கு. பைலேட்டரல் சீரிஸ்ல என்ன மேக்ஸிமம் ஒரு 5 மேட்ச் நடக்குமா, அவ்வளவுதான். அதுக்கே வந்து இவங்க பட்ஜெட் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, பிராட்காஸ்ட் குவாலிட்டியை விடுங்க, பிசிசியோட கிரவுண்ட் மேனேஜ்மெண்ட்டை பார்க்கணுமே, எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க மற்ற கண்ட்ரீஸ்ல நடக்கிற பைலேட்டரல் சீரிஸ் தான் எடுத்து பாருங்களேன். அங்க இருக்கிற ஸ்டேடியம்ஸ்லாம் வந்து எவ்வளவு கிளீனா இருக்கும்னு பாருங்க. அண்ட் ஈவன் இந்தியால கூட ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் நடக்கும்போது ஸ்டேடியம்ஸ் எவ்வளவு கிளீனா இருக்குன்னு பாருங்க. ஆனா இதுவே இந்தியால நடக்கிற பைலேட்டரல் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ஸா தான் இருக்கும். அதுவும் நல்லா பெருசா எரும மாடு சைஸ்ல பேனர் போட்டு வச்சிருப்பாங்க. இதுல வர்ஸ்ட் பார்ட் என்னன்னா, நிறைய ஸ்டேடியம்ஸ்ல வந்து பான் மசாலா ஆட்ஸ் தான் நிறைய இருக்கும். ஏன்டா இப்படி பண்றீங்க, வேற அட்வர்டைசஸே கிடைக்கலையா அவங்களுக்கு அப்படின்னு தான் கேட்க தோணுது. சரி, அடுத்தது ஸ்கோர் கார்டு கிராபிக்ஸ்க்கு வருவோம். அது பாத்தீங்கன்னா ஸ்டேடியம்ல இருக்கிற ஆட் பேனரோட பெருசா இருக்கும். அண்ட் அந்த கிராபிக்ஸும் அந்த கலர்ஸும் வந்து அவ்வளவோ நல்லா இருக்காது. நல்லா கொச்சன்னு நிறைய அப்படியே திணிச்சு வச்ச மாதிரி இருக்கும் அந்த ஸ்கோர் கார்டு. அட்லீஸ்ட் பர்சனலா எனக்கு பிடிக்காதது, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அண்ட் இப்போ ரீசெண்டா நடந்த WPL கூட பாத்தீங்கன்னா வந்து ஸ்கோர் கார்டு கிராபிக்ஸ் வந்து கொஞ்சம் மட்டமா தான் இருந்தது. எனக்கு பர்சனலா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பிடிச்ச ஸ்கோர் கார்டு பாத்தீங்கன்னா வந்து ILT20 ஸ்கோர் கார்டு, அதாவது UAE நடக்கிற லீக். அது ILT20 ஒரு லீக் நடக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஸ்கோர் கார்டு வந்து ரொம்ப கிளீனா இருக்கும், கொச்சன்னு நிறைய எல்லாமே வந்து கிளீனா இருக்கும். அண்ட் அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அதுல ஒரு பிளேயர் பேட்டிங்கோ பவுலிங்கோ ஆடினாருன்னா அந்த பிளேயர் பக்கத்துல வந்து ஒரு பிளாக் மாதிரி ஒரு ஐகான் இருக்கும். சோ அந்த பிளேயர் வந்து எந்த கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்றாரு அப்படின்றத காட்டுறதுக்காக அவர் எந்த கண்ட்ரில இருந்து வந்திருக்காரோ அந்த கண்ட்ரியோட பிளாக் வந்து போட்டிருப்பாங்க. சோ அது எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, அடுத்தது கமெண்ட்ரிக்கு வரும். கமெண்ட்ரி எடுத்து பாத்தீங்கன்னா அது வந்து மோஸ்டா வந்து பிளேயர் சென்ட்ரிக் கமெண்ட்ரியா தான் இருக்கும். பிளேயர் சென்ட்ரிக் கமெண்ட்ரினா ஒண்ணும் இல்ல, ஒரு சில பிளேயர்ஸை வச்சுதான் வந்து கமெண்ட்ரியே ஓடிட்டு இருக்கும். பாத்தீங்களா இந்த பிளேயர் அதை பண்ணாரு, பாத்தீங்களா அந்த பிளேயர் இதை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயரை மட்டும் பிரைஸ் பண்ணி வந்து கமெண்ட்ரி ஓடிட்டு இருக்கும். இல்லைன்னா வந்து இன்னொரு பிளேயரை வந்து மட்டம் தட்டி பேசி அதை வச்சு கமெண்ட்ரி ஓட்டிட்டு இருப்பாங்க. ஏன் ஈவன் மேட்ச் அட்வர்டைஸ் பண்றதுக்கே வந்து ஒரு சில பிளேயர்ஸை வச்சுதான் வந்து அட்வர்டைஸ் பண்ணுவாங்க அந்த மேட்சஸ்லாம். அண்ட் நீங்க ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல நடக்கிற இங்கிலீஷ் கமெண்ட்ரி எல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப நியூட்ரலா இருக்கும். இந்த பிளேயரு இந்த டீம் அப்படின்லாம் பத்தி பேசாம அந்த மேட்ச் என்னவோ அந்த மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ், போஸ்ட் அனாலிசிஸ், யார் யாருக்கு எந்தெந்த மேட்ச் அப்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி தான் வந்து மோஸ்டா வந்து பேசுவாங்க. ஸோ இதை பத்தி பேசும்போது தான் வந்து நம்ம பிசிசிஐ பைலேட்டரல் சீரீஸ்ல வந்து அனாலிசிஸ் எப்படி இருக்குன்றத பத்தி ஞாபகம் வருது. அண்ட் உங்களுக்கே தெரியும் ஐசிசி அண்ட் அதர் கண்ட்ரீஸ்ல வந்து அனாலிசிஸ்லாம் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. வேற லெவல் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கெலிட்டன் இமேஜஸ் வச்சு பவுலிங் ஆக்ஷன் வந்து அனலைஸ் பண்றாங்க. அண்ட் ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா வந்து பேட்டரோட வெயிட் டிரான்ஸ்ஃபர் எல்லாம் மெஷர் பண்றதுக்கு வந்து டெக்னாலஜி வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி போயிட்டு இருக்க அனாலிசிஸ்லாம். ஆனா இங்க என்னடானா, ஏன் இந்த பிளேயருக்கு சான்ஸ் கொடுக்கல, ஏன் அந்த பிளேயருக்கு சான்ஸ் கொடுக்கல, ஒரு பிளேயரை தூக்கி வச்சு பேசுறது, இன்னொரு பிளேயரை மட்டம் தட்டி பேசுறது, அப்படிதான் போயிட்டு இருக்கு. சரி, நீங்க சான்ஸ் கொடுக்கல அப்படின்றது கூட வந்து பேசலாம்.
ஆனா அது வந்து ஒரு 5 மினிட்ஸ் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து மேட்சோட அனாலிசிஸ் பத்தி பேசணும், அதை பத்தி பேசவே மாட்டாங்க. ஃபுல்லா இதை பத்தி ஏதோ ஓட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அனாலிசிஸ்ன்ற வார்த்தைக்கே இங்க இடம் இல்லை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பிசிசிஐ கிட்ட காசு இருக்கு. அவங்க தான் வந்து ரிச்சஸ்ட் கிரிக்கெட் போர்டு. அவங்க நினைச்சா நமக்கு பெட்டரான பிராட்காஸ்ட் குவாலிட்டி கொடுக்கலாம், பெட்டரான கிரவுண்ட் மேனேஜ்மெண்ட் வச்சிருக்கலாம், அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அனாலிசிஸ்லாம் பண்ணலாம். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். அண்ட் இது எல்லாமே பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. இதுல அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணாங்கன்னா கூட நல்லா இருக்கும். ஏதாவது ஒண்ணுத்தை சேஞ்ச் பண்ணா கூட நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு பிராட்காஸ்ட் குவாலிட்டி சேஞ்ச் பண்றது, இல்லைன்னா வந்து ஸ்கோர் கார்டு கிராபிக்ஸ், இல்லைன்னா அனாலிசிஸ், ஏதாவது ஒண்ணுத்தை சேஞ்ச் பண்ணா கூட நல்லா இருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து பிசிசிஐயோட பைலேட்ரல் சீரீஸ் நடக்கிறது. ஐபிஎல் பத்தி நம்ம பேசவே இல்லை. ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா வந்து பிராட்காஸ்ட் குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. என்னதான் வந்து ஐசிசியோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எல்லானாலும் வந்து பாக்குற மாதிரி தான் இருக்கு ஐபிஎல். அண்ட் ஸ்டேடியம்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அவ்வளவோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் இருக்காது ஐபிஎல் அப்போ. மற்றபடி கமெண்ட்ரி, ஸ்கோர் கார்டு, அனாலிசிஸ் இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கு பைலேட்ரல் சீரிஸோட கம்பேர் பண்ணும்போது. இப்ப இருக்கிற ஐபிஎல் ஸ்கோர் கார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. முதல்லலாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது ஸ்கோர் கார்ட்ஸ். இப்போதான் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்கோர் கார்டு கிராபிக்ஸ் குவாலிட்டி. ஸோ இதான் வீடியோ. அண்ட் உங்களுக்கு எந்த பிராட்காஸ்ட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஐசிசியோடதா, இங்கிலாண்டோடதா, ஆஸ்திரேலியாவோடதா, இல்ல இந்தியாவோடதே பிடிக்கும்னா கூட கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.